அந்த கூட்டில் உங்களுக்கு செல்வம் பெருக்கணும்னா அதில் ஒரு பர்டிகுலர் ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லா காக்கும் அந்த மாதிரி கட்டாது. சில காக்கா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரணுன்ற விதி இருந்ததுனால் அந்த கூட்டில் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கோல்டு காயினோ இல்லை வெள்ளி காயினோ இல்லை பித்தளை காயினோ ஸ்டீல் காயினோ பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி சம்மந்தப்பட்டது எதனா ஒரு இடத்துல இயற்கையாக இருந்து அங்கே வச்சுருக்கோம். ஒரு வெள்ளி ரிங்கு ஏன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கயிறுலையோ குச்சியிலெல்லாம் கட்டாது, கம்பியில தான் அதிகமாக கட்டும். ஏன்னா அதோட 5 குஞ்சு 6 குஞ்சு உட்காரணும், மழை வெயில் பட்டாலும் உட்காரணும், ப்ளஸ் இதோட வெயிட் உட்காரணும். ஒரு தடவை கட்டினாலே அது குஞ்சு பொறிச்சு 40 நாள் 50 நாள் 2 மாதம் தாங்கணும். எவ்வளோ மழை வந்தாலும் தாங்கணும். அதாவது ஸ்ட்ராங்காக கம்பிலையோ இரும்பு சம்மந்தப்பட்டதாக கட்டும். அப்போ அந்த காயின் ஐட்டம் ரிங் ஐட்டம் அந்த மாதிரிலாம் எடுத்து கட்டும்போது அதில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிச்சு, அது உங்கள் வீட்டில் மொட்டை மாடி கிடச்சிருக்கு, கட்டியிருக்கு, நீங்கள் அதை பார்க்கல, ஆனால் குஞ்சு பொறிச்சு எல்லா குஞ்சும் பறந்துருச்சு, அந்த கூட்டம் நீங்கள் கலைச்சிங்க, அதில் ஒரு ரிங்கோ இல்லை அதில் ஒரு வெள்ளியோ ஒரு தங்கமோ இருந்து அதை எடுத்து நீங்கள் பீரோவில் காசு வைக்கிறதுல வச்சிங்கன்னா ஜாக்பாட்டை அடிச்சிடுத்து.